உங்கள் தந்திவன் தொலைக்காட்சியில் சின்ன திரையின் சிங்கப் பெண்கள் மாலை 7 முதல் 8 மணி வரை காணத் தவறாதீர்கள். திருப்பூரில் இயங்கி வரும் பரம்பொருள் அறக்கட்டளையைச் சேர்ந்த மகாவிஷ்ணு அரசு பள்ளி நிகழ்ச்சியில் பேசியது சர்ச்சையான நிலையில் தற்பொழுது திருப்பூரில் அமைந்திருக்கக்கூடிய அந்த பரம்பொருள் அறக்கட்டளை மையத்தில் போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகிறார்கள். இது பற்றிய விவரங்களை எமது செய்தியாளர் அருண் விவரிக்க கேட்போம். அருண், தற்பொழுது அங்கு நிலவக்கூடிய சூழல் என்ன? போலீசார் விசாரணை மேற்கொண்டு வரக்கூடிய அந்த மையத்தில் யார் யாரெல்லாம் இப்போ இந்த மையத்தில் இருக்கிறாங்க? மகாவிஷ்ணு தற்பொழுது ஆஸ்திரேலியாவில் இருப்பதாக ஒரு தகவல் இருக்கக்கூடிய சூழல்ல மையத்தில் நடைபெற்று வரக்கூடிய விசாரணை பற்றிய கள விவரங்கள் என்ன? வணக்கம். சென்னை அசோக் நகர் பெண்கள் மேல்நிலைப் பள்ளியில் ஆன்மீகம் தொடர்பாக பரம்பொருள் பவுண்டேஷனை சேர்ந்த மகாவிஷ்ணு என்பவர் சர்ச்சையாக பேசியுள்ளார். இது தொடர்பாக பள்ளி கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் உரிய நடவடிக்கை எடுக்கப்படுவதாக தெரிவித்திருந்த நிலையில் அவினாசி காவல்துறையைச் சேர்ந்த எஸ்ஐ ஒருவர் தற்பொழுது பரம்பொருள் அறக்கட்டளையில் விசாரணை மேற்கொண்டு வருகிறார். இந்த அறக்கட்டளையானது திருப்பூர் அவினாசி குளத்துப்பாளையம் பகுதியில் செயல்பட்டு வருகிறது. இது கொரோனா காலகட்டத்தில் இருந்து இந்த அறக்கட்டளையானது செயல்பட்டு வருகிறது. இந்த அலுவலகத்தில் தினமும் சுமார் ஒரு பகுதிக்கு 250 ஆதரவற்றவர்களுக்கு உணவு சமைத்து கொண்டு இருக்கிறார்கள். இன்று எங்கு சமைக்கிறார்கள் என்று அறிவிப்பு பலகையானது சமையல் அறைக்கு வெளியே ஒட்டப்பட்டுள்ளது. இந்த அலுவலகம் தியான மண்டபம் உள்ளது. அங்கு வகுப்புகள் போன்று இல்லாமல் தியானம் செய்வது யாராக இருந்தாலும் அனுமதி பெற்று அங்கு சென்று தியானம் செய்கிறார்கள். தற்பொழுது மாதத்துக்கு ஒரு முறையோ அல்லது 2 முறையோ மகாவிஷ்ணு இங்கு வந்து வருவார். உங்கள் தந்திவன் தொலைக்காட்சியில் சின்ன திரையின் சிங்கப் பெண்கள் மாலை 7 முதல் 8 மணி வரை காணத் தவறாதீர்கள்.